ஒரு அழகிய குட்டி கதை. கல்லூரி நாட்கள். சிறுகதை 2. பூஞ்சோலை. அழகிய கிராமம். அதில் பூங்காவனம். அழகிய ஒரு தெரு. போஸ்ட்மேன் ட்ரிங் 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 என்று அழகாக அந்த வீட்டின் எதிரே மணியை ஒலித்தார். கதவை திறந்து கொண்டு மதி வெளியே வந்தாள். என்ன சார் என்று கேட்டாள். அதற்கு போஸ்ட்மேன், உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமா என்று கூறினார். தேங்க்யூ சார் அப்படி என்று தனக்கு வந்த கடிதத்தை வாங்கி கொண்டாள். அவளுக்கு ஒரு ஆச்சரியம். இந்த காலத்திலும் இன்னும் லெட்டரெல்லாம் உபயோகத்தில் தான் இருக்கிறது போல இருக்குது என்று. இருந்தாலும் அவளுக்கு இன்னொரு ஆச்சரியம். தனக்கு யார் கடிதம் எழுதியிருப்பார் என்று. உரைமேல் முகவரி பார்ப்பதற்கு அவ்வளவு ஆச்சரியமாக பார்த்தாள். அதில் அனுப்புதலில் ராமன் என்று அழகாய் அவனுடைய கையெழுத்தில் எழுதியிருந்தது. பெயரை கண்டவுடன் அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இது நமது கல்லூரி தோழன் அல்லவா என்று நினைத்தாள். கடிதத்தை மெதுவாக பிரிக்க ஆரம்பித்தாள். பிரித்து உள்ளே இருந்த அந்த கடிதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள். அதில் எழுதியிருந்ததாவது: அன்புள்ள தோழிக்கு, நலம் நலமே. செமஸ்டர் விடுமுறையில் ஒரு வாரம் ஓடிப்போனது. நானும் எனது எழுதுகோலும் பல கட்டுரைகளும் ஓவியங்களும் எழுதி வரைந்து தீர்த்துவிட்டேன். இருந்தாலும் உனக்கு ஒரு கடிதம் எழுத ஆசைப்பட்டேன். அதற்காகத்தான் இதை எழுதியிருக்கிறேன். அது என்னவென்றால், நான் உன்னிடம் வாங்கி வந்த நோட்டு புத்தகங்கள் என்னிடம் இருக்கின்றன. என்னுடைய புத்தகங்கள் உன்னிடம் இருக்கின்றன. உனது நோட்டு புத்தகங்களில் அடுத்த செமஸ்டருக்கு தேவையான கேள்வி பதில்களும் வினாக்களையும் அழகாக எழுதி வைத்திருக்கிறாய். எனக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது. அதுபோல எனது புத்தகங்களும் அடுத்த பருவத்திற்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் கல்லூரி திறப்பதற்கு 3 வாரங்கள் உள்ளன. அதுவரை எனக்கு துணை எனது எழுதுகோலும் எனது நோட்டு புத்தகங்கள் மட்டுமே. அவ்வப்போது நீங்கள் என்னிடம் அலைபேசியில் பேசலாமே. ஏன் எனது அலைபேசி எண் உங்களிடம் இல்லையா என்று எழுதியிருந்தான் அந்த கடிதத்தில் ராமன். கடிதம் முடிந்திருந்தது. கடிதத்தை படித்த மதி என்ன செய்வதென்று திகைத்து நின்றிருந்தாள். செய்வதறியாமல் திகைத்து நின்றாள். மதி நினைத்தால், காலங்கள் எவ்வளவு வேகமாக ஓடிவிட்டன. நேற்றுதான் கேண்டீனில் ஒருவருக்கொருவர் பார்த்தது போன்று இருந்தது. அதற்குள் 6 மாதங்கள் ஓடிவிட்டன என்று நினைத்து கடிதத்தை மடித்து அந்த கவர்க்குள் போட்டு அணைத்துவிட்டு தூங்கச் சென்றாள். காலம் தொடர்ந்தது. பருவம் தொடர்ந்தது. நட்பு தொடர்ந்தது. அழகிய கல்லூரி நாட்களும் தொடர்ந்து கொண்டிருந்தது. இந்த அழகிய குட்டி சிறுகதையை கேட்ட அனைத்து யூடியூப் வாசிகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில் ராஜா.